எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு சுவையான முட்டை குருமா எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன், முட்டை 4 வேக வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 கப்பு தேங்காய் துருவியது, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் அந்த 3 ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு பேனை வச்சிரும். பேன் கொஞ்சம் சூடானதும் ஒரு 2 கரண்டி எண்ணெயை விட்டு இதில் வந்து இந்த வெங்காயத்தை போடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சோடு உப்பு போட்டுருங்க அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக. பாருங்கள், இந்த தக்காளியை போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் இதில் போட்டுருங்க. கொஞ்சம் வதங்க விடுங்க, ஒரு 2 to 3 மினிட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இது பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வேகலை, வதங்கியிருக்கு பாருங்கள், இது போகிறோம். இப்போ வந்து இந்த பவுலில் வந்து 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு விடலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டு 3 விசில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், 3 விசில் வந்தாச்சு, ஸ்டீமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸ்டீம் ரிலீஸ் ஆகின அப்புறம் தான் வெயிட் எடுக்கணும். பாருங்கள், நல்லா வெங்காயமும் தக்காளி அந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த தேங்காயும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் தேங்காய் அந்த 1 கப்பு தேங்காய் மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் நான். இந்த குருமா பதம் அதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. உப்பு பார்த்துங்க, உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு கொதி வரணும். ஒரு 2 முட்டையை இந்த மாதிரி ஓப்பனாக கட் பண்ணி பாதியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் போடலாம். நம்ம தேவைக்கு இந்த மாதிரி இது பண்ணி போட்டுருங்க. இந்த முட்டையோட டேஸ்ட் அதில் வரணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். முட்டை குருமா ரெடி. இப்போ நம்ம தாளித்து கொட்டணும். தோசைக்கெல்லாம் இந்த முட்டை குருமா வந்து சூப்பராக இருக்குங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குருமா. ஸ்லோ பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சுட்டு நம்ம தாளித்து கொட்டலாம். பேன் வச்சுட்டேங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து வெந்தயத்தை போடணுங்க. இந்த வெந்தயம் தான் அதனுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அந்த ஸ்மெல்லை கொடுக்கும் இந்த குருமாக்கு. அந்த ப்ரௌனிஷ் கலர் வரணும். வெந்தயம் பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷ் கலர் வந்தாச்சு. இப்போ வந்து அந்த 3 ஜீரகம் இருக்கு இல்லையா, அது போடுறேன் நான். அது என்னென்ன ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துங்க, அதில் கொடுத்துருக்கேன் நான் என்னென்ன ஜீரகம்னு சொல்லிட்டு. இப்போ அதுவும் பொரிஞ்சாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வறுத்ததை வந்து அப்படியே அந்த குருமாவில் ஊற்றிடுங்க மேலே. அவ்வளோதாங்க, சுவையான முட்டை குருமா ரெடி. இது வந்து எல்லா இதுக்குமே சூட் ஆகுங்க. தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி, இடியாப்பம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க.